பாதாள இலங்கையில் மயில் ராவணன் தனது மந்திரி சபையை உடனே கூட்டினான். ராட்சச மாய வினோதங்கள் செய்யும் மாயாவிகள் மற்றும் பிராமணரையெல்லாம் அழைத்து சாஸ்திரங்கள் பார்த்தான். சோழியும் போட்டு பார்த்தான். பச்சி கூவல் சாஸ்திரமும் பார்த்தான். எல்லாம் அவனுக்கு சாதகமாகவே இருக்கிறது என அவனது ஆலோசகர்கள் கூறினார்கள். ஆனால் உண்மையில் அவன் மீது இருந்த பயத்தின் காரணமாகவே அவர்கள் அப்படி பொய் சொன்னார்கள் என்பதுதான் உண்மை. ராத்திரி 15 நாழிகைக்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனைக்குப் பிறகு மயில் ராவணன் தனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான சதுரன், சாஸ்திரன், சகல பிராணவன் மற்றும் மாய வினோதன் எனும் 4 பேரையும் கூட்டிக்கொண்டு ராம லக்ஷ்மணர்களை கடத்தி வர கிளம்பினான். அப்பொழுது அபசகுணமாக மயில் ராவணனுடைய மனைவி வர்ணமாலி அழுது கொண்டே அவனை வழிமறித்தாள். அவளை தேற்றிய மயில் ராவணன், என் சகோதரன் ராவணனின் சந்ததியினரையும் அவன் சேனையையும் 2 மானிடர்கள் நிர்மூலமாக்கிவிட்டனர். அவனுக்கு உதவவே நான் செல்கிறேன். இந்த சமயத்தில் அபசகுணம் போல என் குறுக்கே நிற்கிறாய் வர்ணமாலி என கேட்கிறாள். அதற்கு அவள், ராம லக்ஷ்மணர்கள் சாதாரணமான மனிதர்கள் இல்லை, அவர்கள் அவதார மூர்த்திகள் என பலரும் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் காளிக்கு பூஜை செய்ய போன போது கூட ஆகாசவாணியும் என் காதில் கூறியது, உங்கள் சகோதரன் தீய வகையில் நடந்ததால் அவனை தண்டிக்க அவர்கள் அவதாரம் எடுத்து அவனையும் அவனுடைய சேனைகளையும் உறவினர்களையும் நிர்மூலமாக்கவே இந்த பூமிக்கு வந்திருக்கின்றனர். உங்களால் அவர்களை வெல்ல முடியாது. ஆகையால் தயவு செய்து போக வேண்டாம் என கதறுகிறாள் வர்ணமாலி. அவள் எவ்வளவோ எடுத்து கூறியும் மயில் ராவணனும் கேட்கவில்லை. அவனுடைய மந்திரிமார்களும், உன்னுடைய வீரத்திற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது, ஆகையால் நாம் தைரியமாக செல்லலாம் என கூறியதும் பாதாள உலகத்தின் அடியில் இருந்த அரண்மனையை விட்டு பெரும் படையோடு அக்னி கோட்டையை தாண்டி கடலில் மேலே வந்து கடற்கரையில் தன் சேனைகளுடன் முகாமிட்டான் மயில் ராவணன். கடற்கரையில் முகாமிட்டிருந்த மயில் ராவணன் தன்னுடைய சேனாதிபதிகளிடம் கேட்டான், அந்த 2 பேரையும் பிடித்து வர யார் முதலில் செல்கிறீர்கள் என. உடனே எழுந்த சதுரன், அரசே, நான் இருக்க நீங்கள் ஏன் மற்றவர்களை அழைக்க வேண்டும்? இதோ இப்பொழுதே சென்று அவர்களுடைய 70 வெள்ளம் சேனைகளையும் ஒரே நொடியில் அழித்துவிட்டு வருகிறேன் என புறப்பட்டான். உடனே சதுரன் இருட்டில் மெல்ல மெல்ல அனுமன் தன் வாளினால் கட்டியிருந்த கோட்டைக்குள் நுழைய சுற்றி சுற்றி வழி தேடினான். கோட்டையோ ஆகாயம் மட்டும் தெரியும் அளவு உயரமாக இருந்ததே. கீழே பார்த்தால் வாளும் பூமிக்குள்ளே புதைந்து இருக்கிறது. இந்த கோட்டையில் வாசல் எங்கே இருக்கிறது என தேடி உழம்பி நின்றான் சதுரன். பலவாறு முயற்சித்தும் அவனால் கோட்டையினுள் நுழைய முடியவில்லை. சரி, காலம் தாழ்த்த வேண்டாம் என குழம்பி போய் மயில் ராவணன் முன்பு தலைகுனிந்து நின்றான். உடனே கோபம் கொண்ட மயில் ராவணன் தன் சேனாதிபதிகளை பார்க்க உடனே சாஸ்திரம் எழுந்தான். இதோ ஒரு நொடியில் போய் வருகிறேன் என மார்த்தட்டிச் சென்றான். அவனும் கோட்டை வாயிலை கண்டுபிடிக்க முடியாமல் வாளின் இடுக்கு வகையே நுழைய முயன்றவனை வாளினாலேயே எலும்பு நொறுங்கும் அளவு பூமியில் தேய்த்து தேய்த்து சதையெல்லாம் பிழிந்தே போகும் அளவு வாளில் போட்டு அழுத்தினான் அனுமன். தப்பித்தோம், பிழைத்தோம் என உடம்பெல்லாம் காயப்பட்டு ஓடி வந்தான் சாத்திரன். அடுத்தடுத்து சகல பிராவணன் மற்றும் மாய வினோதன் இவர்களுக்கும் இதே கதி ஏற்பட்டு பயத்தோடு ஓடி வந்தனர். இதை கண்ட மயில் ராவணன் கோபமுற்று, உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நானே செல்கிறேன். என்னுடைய மந்திர தந்திர மாய வித்தைகள் மூலம் அவர்கள் இருவரையும் கொண்டு வந்து விடுகிறேன். அதுவரை நீங்கள் அனைவரும் இங்கே பத்திரமாக இருங்கள் என சொல்லி கிளம்பிச் சென்றான். வால்கோட்டை அருகே வந்ததும் தன்னை விபீஷ்ணன் போல உருமாற்றிக் கொண்டான் மாயாவி மயில் ராவணன். வெற்றிலையில் மையையும் தடவி பார்த்து கோட்டையுள் நுழையும் வழியையும் தெரிந்து கொண்டான்.
உடனே அனுமனின் முகம் எங்குள்ளது என்பதை கண்டுபிடித்து விட்டான். மெல்ல மெல்ல அனுமனின் காதருகில் சென்று, அனுமனே, காவல் எல்லாம் பலமாக இருக்கிறதா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 15 நாழிகையாக போகிறது. அவன் சபதமும் முடியும் நேரம். இது கோட்டையின் வெளியே அனைத்து காவல் நிலைகளையும் பார்த்து விட்டேன். எல்லாம் சரியாக இருக்கிறது. கோட்டையின் உள்ளே எல்லாம் சரியாக இருக்கிறதா என பார்க்கிறேன் என கூறினான். அனுமன் வந்திருப்பது விபீஷ்ணன் என நினைத்து வாயை திறந்து வழியை விட்டார். அந்த வழி காதின் வழியே உள்ளே செல்வதைக் கண்ட மயில்ராவணன் கோட்டைக்குள் புகுந்து தனது மாயத்தால் அங்கிருந்த அனைவரையும் தன்னுடைய மாய வித்தையால் கொஞ்ச நேரத்திற்கு கட்டிவிட்டான். அந்நேரம் முடியும் முன்பே கோட்டைக்குள் புகுந்து ராம பர்ணசாலையை அடைந்து மாய வினோதம் பண்ணி காளியின் அருளால் ராமலக்ஷ்மணர்களை கைவிரல் அளவிலாக்கி மயக்கமுற செய்து ஒரு சின்ன பெட்டிக்குள் அடைத்து விட்டான். திரும்பவும் அனுமனின் வாய் வழியே வெளியே வந்து, உள்ளே பாதுகாப்பாம் சரியாகத்தான் இருக்கிறது. 15 நாழிகைக்கு இன்னும் 10 சொட்டு நாழிதான் பாக்கி இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். நானும் வெளியே சுற்றி கண்காணித்து கொண்டு இருக்கிறேன் என்று கூறி ஒன்றுமே தெரியாத மாதிரி வெளியே சென்று விட்டான் மயில்ராவணன். அனுமனும் தன்னிடம் பேசிக்கொண்டு இருந்தது விபீஷ்ணனே என்றே நினைத்திருந்தார். உள்ளே போனது போலவே கோட்டையின் வெளியே வந்து தாமதிக்காமல் பாதாள இலங்கையை நோக்கி பயணப்பட்டான் மயில்ராவணன். அப்போது ஆகாயத்தில் ஆகாசவாணி ஒலித்து, அடே மூடனே மயில்ராவணா, வைகுண்டநாதர் அவகாரங்களையே பெட்டியில் அடைத்து கொண்டு போகிறாயே, உனக்கு அழிவு காலம் நிச்சயம். நீ இத்தனை சிரமப்பட்டு இந்த காரியத்தை செய்வது உனது சகோதரன் ராவனுக்காகத்தானே? அவனும் அவனுடைய ராஜ்யத்தை இயக்கப் போகிறான். நீயும் ராஜ்யத்தை இயக்கப் போகிறாய். மூர்கனே, உன் சகோதரி தூரதண்டியின் மகன் உன் சிம்மாசனத்தில் அமரப்போகிறான் என கூறியது. அசரீரி கூறியதை கேட்ட மயில்ராவணன் கோபத்தில், அப்படியா? என் தங்கையின் மகன் என்னிடமிருந்து ஆட்சியை பறிக்க உள்ளானா என்று கர்ஜித்தவாறே, அவனை என்ன செய்கிறேன் பார் என்று கூறியபடி பாதாள உலகம் சென்றடைந்து ராம லக்ஷ்மணர்களை பாதுகாப்பாக காளி கோவிலில் பூட்டியும் வைத்தான் மயில்ராவணன். அடுத்த வேளையாக தன்னுடைய தங்கை தூரதண்டியையும் அவள் மகனையும் சிறையில் அடைத்து கைவிலங்கு, கால்விலங்கு, மார்விலங்கு என அனைத்து விலங்குகளையும் போட்டு ஒரு அறையிலே வைத்து அந்த அறையையும் பூட்டி அங்கிருந்த கதவுகளையெல்லாம் 4 பக்கமும் 400 பூட்டும் போட்டு உணவு கொடுக்க மட்டும் சிறு ஓட்டையை போட்டு அறையை சுற்றி சுண்ணாம்பு சுவரும் எழுப்பிவிட்டான். இனி அவன் எப்படி என் சிம்மாசனத்தை பிடிப்பான் என நிம்மதியாக உறங்கச் சென்றான். அங்கே நிலைமை அப்படி இருக்க, இங்கே அனுமனுக்கு ராமலக்ஷ்மணர்களை மயில்ராவணன் கடத்தி கொண்டு போய்விட்டது தெரியவில்லை. அப்போது அங்கே வந்த விபீஷ்ணன், அனுமனே, எல்லாம் பத்திரம்தானே என கேட்டார். என்ன விபீஷ்ணரே, இப்போதுதானே அரை நாழிகைக்கு முன்னே என் வாயில் புகுந்து வெளியே வந்தீர்கள். இப்போது திரும்பவும் வந்து என்னிடம் கேட்கிறீர்களே என கேட்க பகீர் என்றது விபீஷ்ணருக்கு. என்னது, நான் அரை நாழிகைக்கு முன்பே இங்கு வரவே இல்லையே என சொல்ல, உடனே உள்ளே ஓடி போய் பார்த்தால் பர்ணசாலையில் ராமலக்ஷ்மணர்களை காணோம். அலறி அடித்து கொண்டு வந்த விபீஷ்ணன், அனுமனே, உள்ளே பாதுகாப்பாக இருந்த ராம லக்ஷ்மணர்களை காணவில்லை. நீ யாரை உள்ளே விட்டாய்? மயில்ராவணன் பொல்லாத மாயாவி என்றேனே. அவன் என் உருவமெடுத்து உன்னை ஏமாற்றிவிட்டு ராமலக்ஷ்மணர்களை கடத்தி கொண்டு போய்விட்டானே. என்ன செய்வது என தெரியவில்லையே என அழுது புலம்ப, அதை கேட்டு அனுமன் மூச்சிறையானான். எப்படி அவர்களை காப்பாற்றுவது என யாருக்கும் வழி தெரியவில்லை. அப்போது விபீஷ்ணரே, நான் செய்த தவறுக்கு நானே நிவர்த்தி செய்கிறேன். அந்த பாதாள இலங்கைக்கு செல்லும் வழி மட்டும் சொல்லுங்கள் என அனுமன் விபீஷ்ணரிடம் கேட்டார். அனுமனே, பாதாள இலங்கைக்கு செல்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. மிகவும் கஷ்டமான விஷயம். இருந்தாலும் நான் வழி சொல்கிறேன் என விபீஷ்ணன் ராமலக்ஷ்மணரை மீட்க ஒரு உபாயம் கூறினார். பாதாள இலங்கைக்கு செல்லும் வழியை பற்றி
விபீஷ்ணன் அனுமனுக்கு கூறலானான். அது நடுக்கடலில் லட்சக்கணக்கான கடல் தாமரைகள் படர்ந்து இருக்க அவற்றில் ஒன்று மட்டும் பெரியதாய் இருக்கும். சிறிய உருவம் எடுத்து அந்த தாமரை தண்டின் வழியாகச் சென்றால் பாதாள உலகில் முதலில் அக்னி கோட்டை இருக்கும். அந்த கோட்டையின் உச்சியிலேயே மச்ச வல்லபவனென ஒரு ராட்சசன் காவல் செய்கிறான். அவன் மகாபலசாலி. அவனை வெல்ல யாராலும் முடியாது. அவனோடு 2.5 லட்சம் படை வீரர்கள் காவல் காக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பலசாலிகள், தந்திரசாலிகள். அந்த கோட்டைக்குள் போனால் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் இருந்துதான் அங்குள்ளவர்கள் பூஜைக்கு தண்ணீர் கொண்டு வரச் செல்வார்கள். அதையும் தாண்டி சென்றால் அதன் உள்ளே இருக்கும் கட்டிடங்கள் எல்லாம் அரண்மனைகள் போலவே இருக்கும். அதில் எது உண்மையான அரண்மனை என கண்டுபிடிப்பது கடினம். அதில் ஒன்றில்தான் மயில் ராவணனின் அரண்மனை இருக்கும். அதில் மயில் ராவணன் எங்கு இருக்கிறான் என கண்டுபிடிக்க வேண்டும். ஏனெனில் அவன் தன் இருப்பிடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பான் என்று விபீஷ்ணர் கூறினார். உடனே அனுமன் காலம் தாழ்த்தாது நடுக்கடலுக்கு சென்றார். அங்கு 2 லட்சத்திற்கும் மேல் தாமரைகள் இருப்பதை பார்த்தார். அதில் மிகப்பெரிய ஒரு தாமரை இருப்பதை பார்த்தார். அங்கே வினோதமான ஒரு சத்தம் வருவதையும் கேட்டார். ஐயோ, இது என்னவென்று அனுமன் யோசித்தான். இனியும் யோசித்துக் கொண்டிருந்தால் நேரம் கடந்துவிடும் என நினைத்து வாயு பகவானை தியானித்தார். எதிரே தோன்றிய வாயு பகவானிடம் அந்த நண்டினுள்ளே பயங்கரமான சப்தம் வருகிறதே, அது என்ன என்று கேட்டார். அதற்கு வாயு பகவான், அது ஒலை. இந்த தண்டு உறிஞ்சும் அமைப்பு மூலம் வேலை செய்யுமாறு மயில் ராவணன் அமைத்துள்ளான். நீ கவலைப்படாதே, அது காற்றின் அமைப்பு மூலம்தான் வேலை செய்கிறது. நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ இதனுள்ளே புகுந்து செல் என வாயு பகவான் கூறினார். உடனே அனுமன் சிறிய உருவமெடுத்து தாமரை தண்டின் வழியாக பாதாள இலங்கைக்கு சென்றார். அங்கே சென்றதும் அங்கே இருந்த கோட்டையின் அமைப்பை பார்த்து அசந்து நின்றார். அனுமன் அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டு இருந்தது. வெளிப்பக்கம் இவ்வளவு பாதுகாப்பாகவும் அழகாகவும் இருக்கிறது என்றால் உள்பக்கம் எப்படி இருக்கும் என எண்ணி இதனுள் எப்படி செல்வது என வியந்தவாறே சிந்திக்கலானார். கோட்டையின் மீது வீரர்கள் வில், அம்பு மற்றும் வாள் போன்ற ஆயுதங்களுடன் ஆட்டம் பாட்டு என உற்சாகமாய் காவல் காத்து நின்றனர். இவர்களை எப்படி அழிப்பது? நாம் இப்போது தாக்கத் துவங்கினால் மீதி இருக்கும் படைகள் எல்லாம் சிதறி இருக்கின்றனர். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அவர்களை அழிப்பது கடினம். அதே சமயம் அவர்கள் மூலம் தகவலும் பரவினால் ஆபத்தாக முடியும். என்ன செய்யலாம் என சிந்திக்கலானார். உடனே ஒரு யோசனை செய்தார். அங்கே இருக்கும் மரங்களில் பெரிய மரம் ஒன்றில் ஏறி வினோதமான ஒலி ஒன்றை எழுப்பினார். உடனே படை வீரர்கள், இதென்ன, நம் ஊரில் அதிசயமான குரங்கு ஒன்று வந்துள்ளது என அனுமனை சூழ்ந்து அவரை பிடிக்க அவர் மீது பாய்ந்தார்கள். உடனே அனுமன் விஸ்வரூபம் எடுத்து அவர்கள் அனைவரையும் தனது வாளினாலும் கைகளிலாலும் சுழற்றி தரையில் அடித்து துவம்சம் செய்ய துவங்க, அந்த நேரம் பார்த்து மயில் ராவணனின் நம்பிக்கைக்குரிய தளபதி மச்சைய வல்லபவனும் வந்து சேர்ந்தான். அங்கு வானரம் நம்முடைய வீரர்களை வெட்டி சாய்க்கிறதே என்று கோபம் கொண்டு இருவரும் மாறி மாறி அடித்து கொண்டாலும் அனுமனால் மச்சைய வல்லபவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. மச்சைய வல்லபவனாலும் அனுமரை எளிதில் வெல்ல முடியவில்லை. இருவருமே ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு களைத்து விழுந்தவர்களாகவே ஒழிய ஒருத்தரை ஒருத்தர் வெல்லவே முடியவில்லை. அதை கண்ட அனுமனுக்கு ஒரே ஆச்சரியம். நான் இவ்வளவு படைகளையும் பெரிய வீரர்களையும் அலட்சியமாக வென்றேன். ஆனா இவனை ஜெயிக்க முடியலையே. இத்தனை பராக்கிரமசாலியான யார் இவன்? களைப்புற்று எழ முடியாமல் இருவரும் கீழே விழுந்து கிடக்கையில் மச்சைய வல்லபவனிடம் அனுமன் கேட்டார், மகனே, நீ யார்? இத்தனை பலசாலியான உன்னுடைய தாய் தந்தையாரை பற்றி தெரிந்து கொள்ளலாமா என கேட்டார். அதை கேட்ட மச்சைய வல்லவன், ஏ வானரமே, நீ யார் என்னை கேள்வி கேட்க?
என்னை எதிர்த்து சண்டையிட முடியாமல் திசை திருப்புகிறாயா? எழுந்து வா, சண்டையிடுவோம் என ஆக்ரோஷமாக கூறி எழுந்திருக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவனால் முடியவில்லை. திரும்பவும் கீழே விழுகிறான். இந்த கதையோட தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை நன்றி, வணக்கம்.